இன்னும் லைட் எரியுது பாருங்க. கவர்மெண்ட் பணம் தானே, போனா போயிட்டு போதும், லைட் நிப்பாட்டாம வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க, ஓமத்தாங்காயாச்சி அல்ல. இந்த பூ பேர் தெரியலைங்க, மறந்துட்டேன். ஆனா சிவனுக்கு இது ரொம்ப உகந்த பூ. சிவன் கொண்டு வச்சோம்னா ரொம்ப விரும்புவாரு. இதனுடைய காய்களும் வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடுவாங்க திருஷ்டி போடுறதுக்காக. பில்டிங் சூப்பரா இருக்குங்களா? புட்டபர்த்தியில் அங்க பார்த்தாலும் சென்னை மாதிரியே தாங்க இருக்கும் பில்டிங்கு. இது வந்து லாஸ்ட்ல இருக்குது. புட்டபர்த்தி லாஸ்ட்க்கு வந்தேன், அங்க இருக்குது இந்த பில்டிங். கட்டிட்டு இருக்காங்க இன்னும். நேரம் கீழே வந்திருக்கு கை நழுவி. செடிகை வச்சிருக்காங்க அந்த கட்டின வீட்டுக்கு முன்னாடி தான். செடிகை பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குது. இந்த ஃப்ளவர் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சூப்பரா இருக்குங்க, முள்ளு இருக்கும், ஆனா செம்மையா இருக்குது. செம. இந்த செடி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு செடி வச்சோம்னா இது அப்படியே நிறைய வந்துருங்க. சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க, எவ்வளவு பெருசு வந்திருக்குது. அந்த இடத்துல மட்டும் நல்லா பெருசா நிறைய வந்துருச்சு. சூப்பர் சூப்பர். லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க நைட்டுக்கு. துளசி செடி வச்சிருக்காங்க. துளசி அறுத்து கொடுப்பாங்க, அந்த பூவில் சேர்த்து கட்டுவாங்க. இல்லைன்னா கிறிஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதில்ல துளசி, அதனால பூக்காரங்களுக்கு அறுத்து கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வளர்த்துனா இது மாதிரி வரமாட்டேங்குது. இங்கே அவங்க அறுத்து விட்டாலும் செம சூப்பராக வந்திருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிட் போல இருக்குதுங்க, செம்மையாக வந்திருக்குது. பில்லு பாருங்க, மாட்டுக்கு பில்லு. இது இன்னைக்கெல்லாம் இயற்கையாக பிடிச்சிடலான்ட்டு வந்தாச்சுங்க கிளம்பி. சூப்பராக இருக்குது. ஒரு துளசி பாருங்க எனக்கு காஞ்சிருச்சு. இங்கே நிறையா இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பில்லுல தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, பனி தண்ணி. பனி எவ்வளோ தூரம் பெஞ்சிருக்குது. இங்கே ஒரு புட்டோட இருக்காங்க. வா, சமசமையாக இருக்குதுங்க துளசி. இந்த கீரை சிகப்பாக இருக்குல்ல, இது பருப்பில் ஓடுவாங்க. ஆனால் டேஸ்ட் அவ்வளோக்காக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இந்த எருவு போட்டிருக்காங்க இருக்கும். இந்த என்னன்னு சொல்லுங்களேன், புளிச்சக்கீரையோட அந்த விதை செம்மையாக இருக்குதுங்க கலரு. சிகப்பு கீரை, இந்த கீரை வாங்கி சாப்பிட்டதே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாதி விவசாயம் ఉంది, எனக்கு తెలిసి బాగా ఇదంతా రాగి నాతు విట్టిருக்காங்க. ఇంకొంచెం పెద్ద అయితే వారం పోవాలి. ఇక్కడ బాగానే వచ్చిందా, లాస్ట్ లో బాగా రాలేదా? ఓకే ఓకే. అవునా.